வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நான் அரசியலுக்கு வராம, அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வராம, உங்கள ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாட்டிலேருந்து ஒரே ஒரு அரசியல் தலைவராவது வெளிய கொண்டு வந்து, இந்த பிரிவினை இல்லாம உங்கள சமத்துவமா வாழ வைக்குவாங்கன்னு யாருன்னா ஒரு அரசியல் தலைவர சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. சரி விடுங்க. அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ வந்து சீமான் அண்ணன் அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, "நாம் தமிழர்கள்" அப்படின்றாரு. உண்மையிலேயே நாமெல்லாம் தமிழர்களா? வீடியோ பார்க்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பதில சொல்லிட்டு போங்க. தமிழை வந்து கத்துக்கொண்டு பேசுபவன்லாம் தமிழன் கிடையாது. தமிழ் என்பது அப்படியே இருமலு, தும்மலு, வாந்தி, விக்கல் மாரி அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வரணும். அவன் தான் தமிழன் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ கத்துக்கிட்டு பேசுறவன் தமிழன் கிடையாதுன்னா, நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு பேச்சு வடிவில கற்பிக்கப்படுது. பின்பு அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எழுத்து வடிவில கத்துக்கிட்டு பேசுறாங்க. தமிழ் நம்ம மரபு, தமிழ் நம்ம இனம்னா, நாம எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தமிழ வந்து அ, ஆ, இ, ஈ, ஊ அதெல்லாம் வந்து எழுத்து வடிவில எதுக்கு நாம கத்துக்கணும்? ஏன்னா நம்ம மரபு இனமாச்சே. அப்ப கிடையாது. எந்த ஒரு மொழியும் யாருக்கும் இனமாகாது, மரபாகாது. அது வழி வழியா வந்து மனிதர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு ஒரு முழுமையான கற்றல் வழியாக இங்க வந்து கடத்தப்படக்கூடிய ஒரு கலை. இது அகத்தியரால் வந்து இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் மொழிகள் அத்தனையுமே. அதுல தமிழ் மொழிய அகத்தியர் தான் இந்த உலகத்துக்கு குடுக்குறாரு. அகத்தியர் உலகத்துக்கு குடுத்தாலும், அகத்தியருக்கு அவர்கள் குருமார்களான முருகப்பெருமானும், சிவனு இவங்க சித்தர்களால மிக உயர்ந்த நிலையில வந்து ஞானம் அடைஞ்சவர்களால் உருவாக்கப்பட்டு, அகத்தியரால் இந்த உலகுக்கு கொடுக்கப்பட சொல்லி அகத்தியரால் கொடுத்தது தான் இந்த ஒரு கலை. மொழி என்பது அத்தனை மொழிகளும் கலையின் வடிவமே தவிர, அது யாருக்கும் உள்ள இருந்து வர்றது கிடையாது. அது இனமும் கிடையாது, மரபும் கிடையாது. இந்த தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லிட்டு, மனித குலம் வந்து தெளிவடைய விடாம ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆல்ரெடியே நம்ம வந்து பல இன்னல் பாடல்ல இருக்கோம். மேலும் இப்படியே வந்து ஒரு கலை, மொழி என்பது ஒரு கலைன்றது ஒரு தெரியாம, ஒரு இனமா, மரபா பேசிக்கிட்டு, இன்னமும் மொழி போரு, இனப்போருன்னு இந்த உலகத்துல வந்து செத்துட்டே இருக்கலாம்னு நெனைக்கிறீங்களா நீங்கலாம்? எப்பா கடவுளே! நாம முதலமைச்சர் ஆனா மட்டும் தான் இந்த மாரி மூடத்தனம், முட்டாள்தனம்லாம் ஒழிக்க முடியும்னு நெனைக்கிறேன். அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க.